முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக மகளிர் பரப்புரை, தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மேலும் வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு குறித்தும், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் மாநில மாநாடு குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தமிழக சட்டசபைக்கு விரைவில் அனைத்து அரசியல் கட்சிகளும் முழு முனைப்புடன் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. ஆளும் கட்சியான திமுக கடந்த ஓராண்டுக்கு முன்னரே பூத் கமிட்டி அமைத்தல், கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கையை அதிகரிக்கும் நிகழ்வுகள், உடன்பிறப்பே வா என கட்சியினரை ஒருங்கிணைக்கும் நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. இது தவிர கட்சியில் ஒருங்கிணைப்புக்கான குழுவும் அமைக்கப்பட்டது. கனிமொழி எம்பி தலைமையில் தற்போது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவும் அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் அனைத்து தரப்பின் கருத்துக்களையும் கேட்டு வருகிறார்கள். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பணி தொடர்பாகவும், தேர்தல் கூட்டணி பரப்புரை வியூகம் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக மகளிர் பரப்புரை என்ற தீர்மானம் முதலாவதாக நிறைவேற்றப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், தோழி விடுதிகள், புதுமை பெண் திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்கள் என பல்வேறு மகளிர் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு பெண்களை வெல்லும் தமிழ் பெண்களாக மாற்றியுள்ள திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று திராவிட மாடல் 2.0 அமைந்திடும் வகையில் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு செய்துள்ள சாதனை திட்டங்களை பெண்களிடம் எடுத்துக் கூறி மகளிருடைய முழுமையான ஆதரவு திமுகவிற்கு மட்டுமே உண்டு என்ற நிலையை உறுதி செய்திட வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் டிசம்பர் 29ஆம் தேதி அன்று மேற்கு மண்டல மகளிர் அணி சார்பிலே நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் அணி மாநாடு பெற்ற வரவேற்பை தொடர்ந்து 26ஆம் தேதி டெல்டா மண்டல வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு தஞ்சையிலே நடைபெற உள்ளது. இந்த மாநாடுகளை அடுத்து பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 10 மகளிர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் மூலம் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட வீடுகளில் வீடு வீடாக பரப்புரை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், திமுக அரசினுடைய மகளிர் நலத்திட்டங்களை எடுத்து கூறியும், சாதனை திட்டங்களுடைய துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் மக்களிடம் திமுகவுக்கான ஆதரவை திரட்டிட வேண்டும் எனவும், இந்த பரப்புரை மூலம் பெண்கள் வாக்கு சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக திமுகவுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 2வதாக நிறைவேற்றப்பட்டது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை மேற்கொள்ளும் வகையிலே நட்சத்திர பரப்புரையாளர்களை தேர்ந்தெடுத்து தலைமை கழகம் அனுப்பி வைத்திட வேண்டும் என மாவட்ட செயலாளர் கூட்டம் கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில் நட்சத்திர பரப்புரையாளர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தலா 4 இடங்களில் தெருமுனை கூட்டங்கள் அல்லது அரங்க கூட்டங்களாக பரப்புரை செய்வதுடன் தங்கள் சுற்றுப்பயணத்தின் போது மண்டல பொறுப்பாளருடன் இணைந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரை சந்தித்தும் கலந்துரையாடலாக பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த பரப்புரைக்கு தேவையான ஏற்பாடுகளை சிறப்புற செய்து தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை வெற்றியடைய செய்வது உள்ளிட்ட தீர்மானமும் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதனை அடுத்து என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடுகளை நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே 3வதாக நிறைவேற்றப்பட்டது. திமுக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் டிசம்பர் 14ஆம் தேதி அன்று திருவண்ணாமலையில் வெற்றிகரமாக நடைபெற்ற வடக்கு மண்டல இளைஞரணி சந்திப்பை தொடர்ந்து பிப்ரவரி 7ஆம் தேதி விருதுநகரிலே தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற உள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் என்னுடைய வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி கூட்டங்களை நடத்தி வெற்றிக்கான வியூகத்தை வகுத்திடுமாறு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வெற்றிக்கான வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து திமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் 100 வாக்காளர்களுக்கு ஒருவர் என நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் மற்றும் வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள் ஆகியோரை தேர்தல் பணிக்கு முழுமையாக தயார் செய்யும் வகையிலே என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடுகளை 4 மண்டலங்களில் நடத்திட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று சென்னை மற்றும் விழுப்புரம் மண்டலத்திற்கான மாநாட்டை தாம்பரம் படப்பையிலும், பிப்ரவரி 14ஆம் தேதி வடக்கு மண்டல மாநாட்டை திருப்பத்தூரிலும், பிப்ரவரி 21ஆம் தேதி தெற்கு மண்டல மாநாட்டை மதுரையிலும், பிப்ரவரி 27ஆம் தேதி மேற்கு மண்டலத்திற்கான மாநாட்டை கோவையிலும் நடத்திட திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் மாநில மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே 4வதாக நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவினுடைய வெற்றியை பறைசாற்றும் வகையில் மார்ச் 8ஆம் தேதி அன்று
தீரர்கள் கோட்டமாம் திருச்சியிலே 10 லட்சம் திமுக உடன்பிறப்புகள் கலந்து கொள்கின்ற ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், திமுக மாநில மாநாட்டை நடத்துவது என்று திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை திராவிட பொங்கல் என்று சிறப்பாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்ட நிலையிலே அதை கட்டளையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுக்கவும் திமுக சார்பிலே முன்னெடுத்த திராவிட பொங்கல் கொண்டாட்டம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றும், திமுக சார்பில் செய்யப்பட்ட கொண்டாட்டங்களுடன் அரசு சார்பில் வழங்கிய 3000 ரூபாய் பரிசு தொகை மக்களுடைய மகிழ்ச்சியை இருமடங்காக ஆக்கி இருக்கிறது என்றும், பொங்கல் கொண்டாட்டம் முடிந்து எல்லோரும் ரெஸ்ட் இல்லாமல் தேர்தல் பணிக்கு தயாராக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆளுநர் உரையில் நாம் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்களை தலைப்புச் செய்திகளாக சொல்லி இருக்கிறோம் என்றும், இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி இருப்பதால் தான் எதை வைத்து அரசியல் செய்வது என்று தெரியாமல் எதிர்க்கட்சிகளே திண்டாடுகிறார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். உண்மையான பிரச்சனைகள் பெரிதாக இல்லாததால் வீண் அவதூறுகளை பரப்பி மக்களை குழப்ப நினைக்கிறார்கள் என்றும், அதற்கு நாம் துளி கூட இடம் கொடுத்துவிடக் கூடாது என்றும், அதனால்தான் நம்முடைய சாதனைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். அனைத்து பரப்புரைகளையும் மைக்ரோ லெவலில் கண்காணிப்பேன் என்றும் அவர் கூறினார். நம்முடைய அரசினுடைய திட்டங்களால் சுமார் 2 கோடி மக்கள் பயனடைகிறார்கள் என்றும், ஒரு குடும்பம் விடாமல் எல்லோரும் நம் திட்டங்களால் பயனடைய வேண்டும் என பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாகவும், அந்த பயனாளிகள் எல்லோரையும் இனிமேல் நம்முடைய வாக்காளர்களாக உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்றும் திமுக மாவட்ட செயலாளரிடம் அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து BLA 2க்களை வைத்து மண்டல அளவில் பெரிய கூட்டங்களை நடத்தியதைப் போல, கடந்த தேர்தலில் முழுமையான வெற்றியை பெற்றதைப் போல BLC-க்களை நியமிக்கின்ற பணிகளை இப்போது தொடங்கிவிட்டோம். 100 வாக்காளர்களுக்கு ஒருவர் என BLC-க்களை நியமித்திருக்கிறோம். அடுத்து இப்போது 4 மண்டலங்களையும் திரட்டி மாநாடு நடத்தப் போகிறோம். இதுவே ஒரு மண்டலத்திற்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்ளும் அளவிற்கு பெரிய மாநாடாக இருக்கும். தேர்தல் நெருங்கிவிட்டது. நம்முடைய சிந்தனை, செயல் எல்லாவற்றிலும் வெற்றி என்ற ஒற்றை இலக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், MLA-க்கள், MP-க்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன். தேர்தல் வருகிறது, நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்று மட்டும் நினைக்காதீர்கள். தனிநபர்களை விட கட்சிதான் பெரிது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நம்முடைய தோழமை கட்சிகளில் நம்மை பிடிக்காத ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் என்றும், அவர்கள் தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கலாம் என்றும், அத்தகைய சூழ்ச்சிக்கு நாம் யாரும் பலியாக கூடாது என்றும் தெளிவாக சொல்கிறேன். கூட்டணி, தொகுதி பங்கீடு இதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். எந்த தொகுதியிலே யார் நின்றாலும் 234 தொகுதியிலும் நான் தான் களம் காண்பதாக நினைத்து 100% உழைப்பை கொடுத்து களப்பணி ஆற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்து பணியாற்றுங்கள் என்றும், உட்கட்சி பிரச்சனைகள் எதுவுமே எழக்கூடாது என்றும், எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டிய பொறுப்புகளில் இங்கு இருக்கிற எல்லோரும் இருக்கிறீர்கள் என்றும் திமுக மாவட்ட செயலாளர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பல்வேறு அறிவுறுத்தல்களை அவர் வழங்கி இருக்கிறார்.